நண்பர்களே, காலை வணக்கம். காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். சிவ வழிபாடு அப்படின்றது அள்ளி கொடுக்காது, நம்மளை பக்குவப்படுத்தும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேரோட வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் சாகலாம் விட மாட்டார், அள்ளிலாம் கொடுக்க மாட்டார். நம்மளை உயிர் போகிற சமயத்தில் கூட காப்பாற்றுவார். இதெல்லாம் மிராக்கிள். இதெல்லாம் எனக்கெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கும். உண்மையான பக்தர்களுக்கு நான் சொல்ல வர்றது, உண்மையான பக்தர்களுக்கு. கோயிலுக்கு போய் தான் வேண்டிக்கிறணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. உண்மையாகவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடுத்த ஆளுக்கு தீங்கு இல்லாமல் இருந்தாவே அவர் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வார். அதே மாதிரி அவரோட பக்தனாக இருந்து ஏதாவது வேஷம் போட்டுக்கிட்டு தவறுகள் செஞ்சாலுமே வச்சு செய்வார். அதை தாங்க முடியாத நம்மளால் இதுவும் நான் அனுபவிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, யாராக இருந்தாலும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நித்யானந்தா சுவாமிகளை பற்றி வச்சுக்கிடுவோம். அவருக்கு இல்லாத பவரே கிடையாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நான் இந்த சொந்த பூமியில் அவரால் இருக்க முடியல. அவரோட ஆசையே என்னன்னா இறுதி காலத்தில் சொந்த பூமியில் இருக்கணுன்றதான். ஆனால் அவருக்கு அந்த கொடுப்பனை இல்லை. ஆனால் அவர் தலைவர் சிவன் அருணாச்சலேஸ்வரர் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருக்காரு. ஆனால் வாய்ப்பு இல்லை. என்ன செய்வீங்க? இப்படித்தான் சில பேரை போட்டு அடிப்பார். அடித்தாலும் காப்பாற்றி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். உண்மையாக இல்லையா? வாழ்த்துக்கள் நண்பர்களே.